நாடாளுமன்ற 18வது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள், முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கூட்டணி 231 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறது, சில இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல 294 இடங்கள்ல பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்கிறோம். மற்றவைக்கு 18 இடங்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுதே 40க்கு 40 என்ற முழக்கத்தோடு திமுக கூட்டணி தேர்தலை சந்திக்கிறாங்க. நேற்று கலைஞரின் 101வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கூட நாளை வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் அந்த 40க்கு 40 என்பதை வெற்றி பெற்று இதை பிறந்தநாள் பரிசாக கலைஞர் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம்னு சொன்னாங்க. அதன்படியே 40க்கு 40 என்கின்ற இடம் உறுதியாக இருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. தமிழக முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் விரைந்திருக்கிறார் இந்த வெற்றி கொண்டாட்டம் குறித்தான ஆலோசனைக்கு. அதற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசவும் இருக்கிறார் என்பது தற்போதைய நேரத்திற்கான கூடுதல் தகவல். நம்மோட அரங்கத்துல விருந்தினர்களும் இருக்கிறாங்க. இந்த கணத்திற்கான பார்வை என்ன அவர்களிடம் கேட்கலாம். அருள்மொழி மேம், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நேத்து நம்ம இதே நேரத்துல தான் பேசிட்டு இருந்தோம். 40க்கு 40ங்கிற அந்த கணக்கை பூர்த்தி செஞ்சு பிறந்தநாள் பரிசாக திமுக கூட்டணி கொடுக்குன்னு உறுதி பூண்டிருந்தாங்க. அது நிதர்சனமா தெரிகிறதா பாக்குறீங்களா? வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சியும் நன்றியும் சொல்லக்கூடிய நேரம். நீங்கள் நினைவுபடுத்தின மாதிரி நேற்று ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்போ இருந்திருந்தால் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொண்டிருப்பார், நாளை முடிவை எப்படி எதிர்கொண்டிருப்பார் அப்படின்னு. அப்போது நான் சொன்ன பதிலும் உங்களுக்கு நினைவிருக்கும். கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் எப்படி இந்த கூட்டணியை நடத்தி இருப்பாரோ அப்படித்தான் இன்றைக்கு திமுக தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தி இருக்கிறார். அதனால் வெற்றியையும் அந்த முறையிலேயே எதிர்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதே உணர்வு பல பேருக்கு இருக்குது. அதனுடைய ஒரு எதிரொலியாக தான் இந்த தேர்தல் வெற்றியை நம்ம பார்க்குறோம். பல பேர் கேட்கலாம், வெற்றியா இன்னும் டிக்ளேர் பண்ணலையே, இந்தியா கூட்டணி 233 34 இப்படி தானே இருக்குது, பிஜேபி கூட்டணி 294 அப்படி இருக்கே, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் கேட்குறவங்களுக்கு வரும். என்னன்னா, இந்த கருத்து கணிப்புங்கிற அந்த பொய்யை முதல்ல இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த முடிவுகள் தவிடுபொடியாக்கி இருக்கு. அடுத்தது இந்த 233 34ங்கிற இந்த எண் ஒரு சாதாரணமானதல்ல. இந்திய மக்களுக்கு முதல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு எண்ணிக்கை. இப்போ நம்ம பார்த்த பேட்டியில் காங்கிரஸ் கட்சியினுடைய இவ்வளவு பெரிய கூட்டணியையும் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்த திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் பேசுறதுக்கு முன்னாலேயும் பேசி முடிக்கிற வரையிலும் முன்னிலைப்படுத்தியது இந்திய அரசியல் சாசனம், இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை எப்படி காங்கிரஸ் எடுத்துகிட்டு போச்சு, மக்கள் எப்படி அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையினால இதற்கு பிறகு வரக்கூடிய மிச்ச தொகுதிகள் எப்படி இருக்கும், நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆகையினால ஆட்சி அமைக்க உரிமை கோரப்போகிறார்களா இல்லையாங்கிறது இனிமே தான் தெரியும். ஆனால் இன்றைய நாள் முடிவுகள் இதுவரையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது ஜனநாயகத்தின் மீதும் மக்கள் மீதும் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஒளியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ இந்த இந்தியா கூட்டணியினுடைய அந்த தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது அதை கட்டமைக்கிறதுல, அதை கூட்டுவதில், ஒருங்கிணைத்து கொண்டுட்டு போகிறதுல முதல் முயற்சி இங்கே தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கப்பட்டது. நிதிஷ்குமார் அவர்கள் அதற்கு ஒரு முயற்சி எடுத்திருந்தாலும் கூட முதல்ல இருந்தே இதற்கான முழக்கத்தை எடுத்துட்டு போனது தமிழ்நாட்டிலிருந்து தான். அதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பங்கும் குறிப்பிடத்தக்கது. சொன்ன மாதிரியே திமுக இந்த கூட்டணிக்கு முழு தொகுதிகளையும் வெற்றி பெற்று கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கூட, காங்கிரஸ் கட்சி கூட ஒரு சில இலக்கங்களை கனவு கண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பக்கத்துல வந்திருக்குது. ஆட்சி அமைக்கிறோம் இல்ல அப்படிங்கறத தாண்டி இப்ப இந்தியா கூட்டணிக்கு இதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கறத கருதுறீங்களா? ஆமா, ஏன்னா என்ன இப்போ அந்த பிரச்சாரத்துல
பிஜேபியினுடைய ஸ்டார் பிரச்சாரகரான பிரதமர், இப்போ அவரை பிரதமர்னு சொல்லக்கூடாது, திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கும்போது எவ்வளவு தூரம் அவங்க கீழே இறங்கி தரம் தாழ்ந்து ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்தால் என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய திட்டம் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த திட்டம் வந்து ரொம்ப 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 ஆபத்தான திட்டங்கள். அவங்களுக்கு மட்டும் அறுதி பெரும்பான்மை அல்லது அவங்க சொன்ன இந்த கருத்து கணிப்பு மேதைகள்லாம் போட்ட 300 + 350 + 400 + அப்படிங்கிற இந்த பொய்க்கணக்குகள்லாம் கொஞ்சமாவது அதுக்கு கிட்டத்தட்ட அவங்க வெற்றியை பெற்றிருந்தால் நீங்கள் வந்து இந்தியாவுடைய எதிர்காலமே ஆபத்தாக இருக்கும். இந்த மக்களுடைய இந்த இயல்பான வாழ்க்கை, இன்றைக்கி நமக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் அடிப்படையில் ஒரு அமைதி, நம்பிக்கை, ஒற்றுமை அப்படிங்கிறதுக்கும் இவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த மக்களுடைய நிம்மதி இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அது கொடுக்குது. ரெண்டாவது, காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக அவங்க மாநில உரிமைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம், ஆட்சிக்கு வந்தால் நீட் விலக்கு பற்றி மாநிலங்களுடைய அந்த கோரிக்கை வந்து ஏற்கப்படும், விதிவிலக்கு வேணும்னா அந்த மாநிலங்கள் முடிவு செய்கிறதுக்கு ஏற்ப அதை கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. தமிழ்நாட்டில் எப்படி பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படுதோ அதை போல் நாடு முழுவதிலும் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குறுதியெல்லாம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இதில் பல பிரச்சனைகளை அவங்க உண்டாக்குனாங்க ஆளும் கட்சி. அதை தாண்டி இந்த எண்ணிக்கை பெற்றதுங்கிறது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. ஓகே, திரு மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களிடமும் பார்வையை பெறணும்னு நினைக்கிறேன். மதுக்கூர் சார், இப்போ பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படக்கூடிய சூழல்ல இந்த நம்பரே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்றுதான் அவர்கள் சொல்ல முடியுமே தவிர, இந்த தனி பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை, தனித்த கட்சி என்றுதான் அவங்க கிளைம் பண்றாங்க. இப்பொழுது பிஜேபி அறுதி பெரும்பான்மையோடு அவர்கள் ஒரு தனித்த கட்சி. இரண்டாவது, இந்த என்டிஏ என்று சொல்லப்படுகிற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்களே, அது ஒரு கூட்டணியே அல்ல. இந்தியா கூட்டணின்னு என்ன, இப்ப நீங்க கூட சற்று நேரத்துக்கு முன்னால செய்தியாளர் சந்திப்புல ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் போன்ற கட்சிகளை அணுகுவீர்களா என்று கேட்டதற்கு திரு ராகுல் காந்தி என்ன பதில் சொல்றாங்க? நான் என்னுடைய பார்ட்னரை கலந்துகிட்டு தான் சொல்ல முடியும், காங்கிரஸ் அசிய பார்ட்டி சொல்ல முடியாதுங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள்ல எந்த ஒரு முடிவையாவது இந்த என்டிஏ என்கிற இந்த அலைன்ஸை இவங்க கலந்துகிட்டது உண்டா? எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முண்டாவது இவர்கள் அந்த ஒரு கூட்டணி இருக்கிறது, இந்தியா கூட்டணி கூடிய பிறகுதான் திடீர்னு பாத்தீங்கன்னா என்டிஏ அப்படின்னு ஒரு அலைன்ஸ் இருக்கிறதே அவங்க பிரேத பட்டியலிருந்து எடுத்து அதுக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் அதை கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல வந்து இப்ப ஒரு இவங்க நினைச்சது நடக்கல, ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குனது நடக்கல. இங்க தோழர் அருள்மொழி அவர்கள் சொன்னது போல ராகுல் காந்தி அவர்கள் அரசியல் சட்டத்தை எடுத்து காட்டி காட்டி அந்த பேட்டி கொடுத்தார். உண்மையிலே இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்த நாங்கள் எல்லோரும் இந்தியா ஜெயிக்க வேண்டும், இந்தியாவினுடைய ஜனநாயகம் ஜெயிக்க வேண்டும், இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை ஜெயிக்க வேண்டும், இந்தியாவினுடைய கூட்டாட்சி ஜெயிக்க வேண்டும் என்றுதான் எல்லா இந்திய இதயங்களும் துடித்தன. இது வந்து ஒரு மக்களவை தேர்தல் அல்ல, ஒரு சித்தாந்த யுத்தம். இந்த 2025 என்பது RSS துவக்கப்பட்டதனுடைய நூற்றாண்டு. அவர்கள் என்ன மனசுக்குள்ள மனக்கோட்டை கட்டியிருந்தாங்கன்னா, இதுல ஒரு பெரிய அளவுக்கு மிருக பெரும்பான்மையோடு வந்தால் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏற்றி தந்த அரசியல் சட்டத்தை புறந்தள்ளி விட்டு அவர்கள் மனதுக்குள் வைத்து பூஜிக்கிற மனு தர்மத்தினுடைய சாராம்சத்தை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டமாக்க முயன்றார்கள். அதை இந்திய மக்கள் குறிப்பாக அதற்கான, நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதற்கான மேஜிக் நம்பரை எங்கள் தமிழ்நாடு வழங்கும் என்று சொன்னேன். அது இன்றைக்கு நடந்திருப்பது தமிழ்நாட்டுல ஜாதிய மதவாத கூட்டணியும் 10 ஆண்டுகளாக பாஜகவினுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் துணை போய்விட்டு கடைசி நேரத்தில் நாங்கள் விலகிவிட்டோம் என்று சொன்னதையும் ஒரு சேர நிராகரித்து ஒரு சித்தாந்த கூட்டணிக்கு, ஒரு மாநில சுயாட்சியை முன்வைக்கிற கூட்டணிக்கு இவர்கள் தமிழ்நாட்டு உறுதியான
ஒரு ஆதரவினை, தீர்மானகரமான தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் குரலைத்தான் பல வட மாநிலங்களும் தேர்தல் பிரச்சாரத்திலும் எதிரொலித்தது, தேர்தல் முடிவிலும் எதிரொலித்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியான செய்தி. இப்ப என்னன்னா, இதுக்கு மேல நடக்க போறதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா பாஜக ரெண்டு வகையா, ஒன்று வாக்காளர்களை விலைக்கு வாங்கும், அல்லது வெற்றி பெற்றவர்களை விலைக்கு வாங்கும். எனவே எத்தனை குதிரைகள் தலைநகரத்தின் வீதிகளிலே ஓடப் போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. நம்முடைய மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அத்தகைய குதிரை பேரத்துக்கு வாய்ப்பளிக்காமல் ஒரு இந்த நியாயமான முடிவை 235ல எதுவும் வாங்கப்படாது இல்லையா? அதுல நம்பிக்கையா இருக்கீங்களா? இல்ல, நாங்க நம்புறோம் உறுதியா. ஏன்னா அவங்க இப்ப இதுல போயிருக்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்த கட்சிகள் ஒன்றுக்கு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இங்க அதிமுகவா இருக்கட்டும், அல்லது மகாராஷ்டிராவுல பிரிந்து போன ஏக்நாத் சிண்டே கட்சி ஆகட்டும், அவர்கள் பாஜகவினுடைய உறவும் பாம்பின் நிழலும் ஒன்று. அவர்களோடு சேர்ந்து வளர்ந்ததாக எந்த கட்சியுமே இல்லை. இந்தியா கூட்டணி என்பது அவரவர்களுடைய சித்தாந்தத்தோடு ஒரு அணியாக இருக்கிறார்கள். இதுல போகாதுன்னு நாங்க நம்புறோம். அது ஏன்னா உறுதியாக, அது நாங்க உறுதியாகத்தான் நம்புறோம். ஏன்னா அந்த வார்த்தை தான் இப்ப சொல்ல முடியும். ஆனா நிச்சயமாக இதிலிருந்து இந்த குதிரை லாயம் ஒரு சித்தாந்த ரீதியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது சந்தர்ப்பவாதத்தால் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தான் நான் அப்படி சொன்னேன். நிச்சயமாக இந்தியா கூட்டணி இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற பொழுது இவங்க ஒரு சின்ன ஜனாதிபதி அழைத்து விட்டார் என்பதை மட்டுமே வைத்துக் கொண்டு இவர்கள் குதிரை பேரத்தை நடத்த முடியும். ஆனால் நியாயமாக பார்த்தால் ஜனாதிபதி அவர்கள் இந்தியா கூட்டணியைத்தான் ஆட்சிக்கு அழைக்க வேண்டும். அதுதான் இந்தியா அளித்திருக்கிற தீர்ப்பு. நீங்க இப்ப உதாரணமா ஆந்திர பிரதேசம், அதனுடைய முடிவு பெரும்பான்மைக்கு தேவையான இலக்கங்களை விட கூட்டணியோட சேர்த்து நம்பர்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியும் அதே போல பல கட்சிகளோட சேர்த்து நம்பர் வச்சிருக்கு. ஆனா பெரும்பான்மையை எட்டக்கூடிய நம்பர் இல்ல. அப்ப அவங்கள தானே அழைப்பாங்க, நியாயமா? இல்ல, அதுதான் ஜனாதிபதி அழைப்பார்கள் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, இதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரத்தை நடத்துவார்கள். நீங்க பாருங்க, இப்ப என்னன்னா இது ஒரு பக்கம் இருக்கட்டும், தேர்தல் இதுக்கு பின்ன என்ன நடக்க போகுதுங்கிறத விட முன்ன நடந்ததை பாத்தீங்கன்னு சொன்னா, மோடி அவர்களே வாரணாசியில ஒரு பயாலஜிக்கல் அல்லாத ஒருவரே கடவுளின் பிறவிய, கடவுளின் பூமியில எவ்வளவு தண்ணி குடிச்சாரு நம்ம